கல்வின்றது என்னங்கிறதுக்கு 10 குறள் எழுதியிருப்பார் அவர். கல்வி 10 குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எல்லாம் ஒழுங்காக படிங்க. என்ன படிச்சிங்களோ அந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்து காட்டுங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் எழுத்துன்னு 2 இருக்கு. இந்த 2ம் மனுஷங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு கண்ணு மாதிரி ஹெல்ப் பண்ணும். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கண்ணு இருக்குது. அந்த மாதிரி யார் படிக்காத இருக்கானோ அவனுக்கு கண்ணுக்கு பதில் புண்ணு தாங்குது அப்படின்னு அர்த்தம். உவப்பத் தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். சந்தோஷம் புலவர்ன்றவன் யாருனாக்கா சந்தோஷமாக தலை கூடி எல்லாத்த பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி கூடியிருந்து குளிர்ந்து எல்லாம் சேர்ந்துக்கிறது, அதுதான் புலவர்களுக்குள்ளே இலக்கணம். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். பணக்காரன் பணம் இல்லாத ஏழைகள் 2 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி படித்தவன் படிக்காதவன் 2 குரூப் இருக்குது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு மணலில் ஒரு தோண்டா தண்ணி வரும். கேணின்னா மணலில் வரக்கூடிய கிணறு. ஸோ அந்த மாதிரி தோண்ட தண்ணி வரும் அந்த கிணத்துல, மணல் கேணியில். அந்த மாதிரி நீ படிக்க படிக்க உனக்கு அறிவு வளரும் அப்படின்னு அர்த்தம். தொட்டனை தூரும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது கல்லாது இருக்கிறவன் தான் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். படித்தவனுக்கு அந்த டிபெண்டன்சி இருக்காது. ஏன்னா அவனுக்கே தெரியும் how to go aboutங்கிற மாதிரி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு ஜென்மத்தில் நீ என்ன படிச்சிருக்கியோ அது உனக்கு 7 ஜென்மத்தில் அந்த நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கும். மெமரி சிப் மாதிரி உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அதாவது யார் இன்னொரு படித்தவனை கற்றாரே காமுறுவருங்கிற மாதிரி அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. கேடில் கேடில் விழிச்செல்வம் கல்வி அந்த சொல்வம். ஓகே, மாதிரி நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. நாட் ஓன்லி இன் தி கல்வி அதிகாரம், அறிவுடைமைன்னு ஒன்று இருக்குது, அது சொல்லு. அறிவுடைமையிலையும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, வேறு விதமாக சொல்லியிருப்பார். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறிகிலாதார். அறிவு இருந்தாக்கா என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. எதிரதா கொள்வார்க்கு இல்லை அதிர வருவதான் நோய். ஒருத்தர் ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தான்னா அவனை பாதிக்கிற விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நிறைய இருக்குது இது மாதிரி. எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி பெர்ஃபெக்ஷன் தட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூன்றார் விவேகானந்தர். உங்கள்கிட்ட இருக்குது எல்லா அறிவும், அதனுடைய வெளிப்பாடு தான் கல்வின்னு சொல்கிறது. அதுக்காக தான் நீ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. எவ்வளோ இருக்குது உலகத்தில் படிக்க வேண்டியது, ஆனால் நமக்கு ஆயுசு ரொம்ப கம்மி. அதனால் பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை மாத்திரம் எடுத்து தண்ணி அன்னப்பட்சி விடுற மாதிரி நீ என்ன பண்ணணும், உனக்கு தேவையான அறிவெல்லாம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத குப்பைகளெல்லாம் விட்டுடணும். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இதுக்கு நடுவில் மெல்ல நினைக்கின் பிணிப்பல. பாதி நாள் வியாதி வேறு வந்தது நமக்கு. அதனால் தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலின் குறுகுன்னு தெரிந்து ஆராய்ச்சி பண்ணி தேவையான விஷயங்களை மாத்திரம் கற்றுக்கிட்டா போகிறோம். அன்னப்பட்சியை பார்த்து இதை கற்றுக்கோ. அறிவற்றம் காக்கும் கருவி. அறிவு அற்றம் காக்கும் கருவி செல்வருக்கும் சென்றழிக்கலாகாது அரண். அறிவு இருந்தால் எல்லா பிரச்சனையிலேருந்தும் உன்னை நீ காப்பாற்றிக்கலாம். எதிராளி கூட இப்போ உங்கள்கிட்ட கத்திக்குது கன்னுக்குதுன்னா வச்சிருவான், பிடுங்கிடுவான். உங்கள்கிட்ட இருக்க அறிவு அவனால் பிடுங்க முடியாது. அதனால் அறிவு அவ்வளோ விசேஷமான ஒரு ஆயுதம். சென்ற இடத்தில் செலவிடாது ஒரு நன்றின் பால் உய்ப்பது அறிவு. கண்ட மாதிரி கண் போன போக்கில் கால் போன மாதிரிலாம் பண்ணாமல் அதனுடைய போக்கில் விடக்கூடாது. அது ஈர்த்து பிடிச்சி நல்ல விஷயத்தில் கொண்டு நிப்பாட்டணும். சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால், நல்ல விஷயங்கள் கிட்ட அதை கொண்டு நிப்பாட்டணும். நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அதுக்கு தான் உங்கள்கிட்ட அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. யார் சொல்கிறாங்கன்னு பார்க்காத, அவங்க சொல்கிறதுல உனக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதை நீ ஃபாலோ பண்ணு. என் பொருளவாகச் செலச் சொல்லி தான் பிறர்வால் நுண்பொருள் காண்பதறிவு. நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லுங்கள் சார்ன்னு கேட்டுக்கிட்டு
அதில் என்ன இருக்குன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக அறிவு நம்மக்கிட்ட இருக்குது. உலகம் தழி ஈயதொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு. ஒரு இது இருக்குது, பூ இருக்குது, அது வாடுது வளருது அந்த மாதிரி இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாமல் உலகத்தை இருக்கக்கூடிய எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நம்மை விருத்தி செய்து கொள்வது. உலகம் தழுவியது ஒட்பம், அதனால் வர்றது தான் அறிவு. எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு. நாம் எல்லாரும் மொட்டை போட்டுனுக்கிற இடத்துல நம்ம கிராப் வச்சுன்னு போனால் நம்ம ஆஃப் நம்பரு, எல்லோரும் கிராப் வச்சுனுக்கிற இடத்துல நம்ம மொட்டை போட்டுன்னு போனால் தப்பு. அதனால் உலகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீ வாழ கற்றுக்கோ. எவ்வது உறைவது உலகம், அந்த மாதிரி உலகத்தில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நீ வாழ கற்றுக்கணும். நான் சரி பல்புன்னு எல்லாம் நீ பிஹேவ் பண்ணக்கூடாது. அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அகுது அறிகளாதார். அறிவு இருக்கிறவன் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்குவான், ஆன்சிபேட் பண்ணிக்குவான். இல்லைன்னா அவன் ஏமாந்துருவான். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்சுவது அஞ்சல் அறிமா தொழில். எதை பார்த்து பயப்படணுமோ அதை பார்த்து பயப்படணும். எதை பார்த்து எல்லாத்த பார்த்தும் பயப்பட்டுனே இருக்கான்னு வை, அவன் பொட்டச்சி அப்படின்னு அர்த்தம். எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். யார் ஆன்டிசிபேட் பண்ணி நல்லா பிளான் பண்ணி வாழ்கிறாங்களோ அவங்கள பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அறிவு இருந்தால் எல்லாம் இருக்கிற மாதிரி, அறிவில்லாதவன் என்னதான் துட்டு காரெல்லாம் வச்சுருந்தாலையும் அதெல்லாம் இல்லாத மாதிரி கணக்கில் சேர்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?